ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். ஏங்க, இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரணும், இல்லைன்னா நாங்க பங்காளிகள்லாம் சண்டைக்கு வந்துருவோம் அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காருங்க. பாதி இடங்கள்ல 1900, 1800, 1300 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்போ அது யாரோட ஓட்டு? அந்த ஜெயிக்கக்கூடிய வாக்குகள் காங்கிரஸோட ஓட்டு. நாங்க இல்லைன்னா அவங்க இல்ல. அதனால இந்த தடவை வந்து நம்முடைய எம்பியா வந்து கண்டிப்பா ராகுல் காந்தியிட போராடி இது வந்து இந்த ரவுண்டு கூட்டணி ஆட்சி பொதுவெளியில பேசக்கூடாது சொன்னாங்க. ஆனா நமக்குள்ள கட்சிக்காரர்களை பேசிக்கலாம். நம்மளோட மனநிலை என்ன, தொண்டரோட மனநிலை என்ன? ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தமிழகத்திலே ஆட்சியே இல்லை. 9 ஆண்டு காலம் அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தவர் காமராஜர். அன்னைக்கு அவர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளால வரவே முடியல. இந்த திராவிட கட்சி மேலே நம்ம போய் இன்னைக்கு வந்து அதனால் இப்போது இந்த கண்டிஷன் நீங்க டெல்லியில பேசும்போது சீட்டு 40 சீட்டு குறைந்தபட்சம், உள்ளாட்சியில 20% அதுல கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ராகுல் காந்தி அப்படியே அலையில தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்காங்க ரெடியா. அப்படியே நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து யாரோ ஒருத்தர் காதுல ஜோசிய மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்கு. கருத்து கணிப்பு ஊரன் சருன்னு வருது. அப்படியே முதல்வர் நாற்காலி நம்ம வீட்டில் அப்படியே வந்து உட்கார போது இங்க இருந்து கோட்டையிலவே உட்காந்துருவோம். அதனால அப்படின்னு சொல்லி இப்பயே கொண்டாடிட வேண்டாம், உட்கார அன்னைக்கு தாம்தும் கொண்டாடுவோம்னு இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களோட கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதாவதுங்க, ஏய் காது கிளியுதப்பா, விசில ஊதுறதை நிறுத்துங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனா இவர் என்ன சொல்லுதாருன்னா, விசில வாங்கி வச்சுக்கோங்க, நாம ஊதுல தீய சக்தி அந்த சக்தி டப்பா கிப்பா எல்லாம் பறந்து போயிடணும், அப்படியே கிளீன் ஸ்லேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும். அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். அப்படியே கவுண்டருக்குள்ள போனா நயினார் ஐயா வர்றாரு. தம்பி, அரசியல்னா எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தாலும் அதுல ஒரு கணக்கு இருக்குது. நீ வாட்டுக்கு சடன்னு எல்லாரோடையும் விங்களாயாடுனா தலைவனே மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஏடா கூடம் ஆயிரும், அப்புறம் ஆடிக்கிட்டே தான் இருக்கணும் போய் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு மூத்தவர்ல. அதான் என்டிஏ விஜய்க்கு, தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் தெரியும், இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்காந்து
3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3வது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, நீதி கட்சி இருக்குது, இன்னும் விவசாய அமைப்புகள், இன்னும் யாதவ பண்பாட்டுக் கழகம் எல்லாமே இன்னைக்கு என்டிஏல தான் இருக்கு. இது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருந்தா அப்படி. ஒரு சினிமா நடிகருக்கு சினிமாவை தவிர்த்து வேற என்ன நினைப்பு இருக்க முடியும் அப்படின்னு இளங்கோவையா சொல்றார். பல கனவுகளில் கற்பனைகளில் விஜய் இருக்கிறார். மக்களுக்கான எந்த திட்டத்தையும் கொள்கையையும் அவர் சொல்லவில்லை. மக்கள் நலம் சார்ந்த கொள்கைகளுக்காக அவர் இதுவரை பேசவில்லை. இறந்து போன நேற்று கூட எங்களுடைய தலைவர் தளபதி முதலமைச்சர் ராஜா பாஜகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரில் சென்று விசாரித்து அவர் உடல்நலம் விசாரித்து விட்டு வந்தார். ஆனால் இவருக்காக உயிரிழந்தவர்களை கூட இவர் நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்னைக்கு வரும்படி அழைத்து ஆறுதல் சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய தொண்டர்களையே மதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை, மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான். அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய கனவு அவருடையது. அப்படியே சடக்குன்னு இன்னொரு ஐயா வராரு. இங்க பாரு, தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அதிமுக திமுக திமுக அதிமுக நாங்கள் 2 பேரும் தான் மல்லு கட்டிக்கிட்டே இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி யாருக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் விருப்பத்தை நாம் அது முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் யாரை தீர்மானமாக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியிலே தவறு செய்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் மக்கள் விரோத செயல்பாட்டிலே செல்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் சர்வாதிகாரத்தையும் கொடுங்கோல் ஆட்சியையும் கையில் எடுக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அதை தட்டி கேட்டு அவர்களை வீழ்த்துகிற தகுதியும் திறமையும் மக்கள் செல்வாக்கும் அனுபவமும் ஒரே பெற்றிருக்கிற 54 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிற மனித புனிதர் புரட்சித் தலைவர் தொடங்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்தியாவிலே 3வது இயக்கமாக இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரே இயக்கம் மக்கள் இயக்கம், மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம். சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மக்களுக்கு வாரி வழங்கிய மகத்தான இயக்கம் மக்கள் இயக்கம், ஏழை எளியவர்களுடைய இயக்கம், சாமானிய இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பு. தலைவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆனால் அது மக்கள் தீர்ப்பாக அமையுமா என்பது தேர்தல் காலத்திலே தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆகவே திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கு எடுக்கிற முயற்சி தானே தவிர அதில் ஒன்றும் இல்லை. அப்படியே சொல்லாரு பாருங்க. எம்ஜிஆர் பேரை சொன்ன உடனே நாங்க அப்படியே பின்னாடியே வந்து ஐயா எம்ஜிஆர் ஐயாவை தூக்கி நிப்பாட்டிட்டீங்கள ஐயான்னு பதிந்துருவோமா இல்ல பதும்பி வந்துருவோமா? போயா நெவரே 1000 பேரை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்றாருலா. அவங்க எங்க கூட்டணியில் இல்லை, அதை பத்தி அவர் கவலைப்பட தேவையில்லை, அவர் விவாதிக்கவும் தேவையில்லை, அவர் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எங்க கூட்டணியில புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கவங்க தான் அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி கருத்து சொல்லணும், அதை பத்தி விவாதிக்கணும். கூட்டணியிலே இல்லாதவர் அதை பத்தி கருத்து சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்றதை அவர்கிட்ட கேட்கணும். களத்துல இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும். அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகுதான் யார் களத்தில் நிற்கிறார்கள், யார் களத்தில் இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் நாம் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவித்து வாக்கு பதிவு செய்து தீர்ப்பு வருகிற போதுதான் களத்தில் யார் யார் நிற்கிறார்கள் என்பதும் யார் யார் காணாமல் போகிறார்கள் என்பதும் அது மக்களுடைய தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்கணும்னு விஜய் சொல்றார். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தா மக்களுக்கு நல்லதானே, செவனேன்னு இருக்க வேண்டியதானே. நீங்க ஊழல் பண்ணல, பேசாம இருக்க வேண்டியதானே. ஏன் போட்டவரோட மண்ணு கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு செங்கோட்டை என்னாச்சும் கோபப்பட்டு கேட்கறலாம். இவ்வளவு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்போ ஊழல் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி.
அப்படியே திண்டுக்கல் சீனிவாச ஐயா 3 முத்தான கேள்வியை போடுறார். ஊழல் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? படத்துக்கு படம் காசு வாங்குறாரு, அது வெள்ளையா கருப்பா? இந்த ஆதவர்ஜனா வந்தாரே, அவர் ஏன் அம்பிட்டு காசு? அட செங்கோட்டை அண்ணாச்சி ஊழல் பண்ணதுனால நான் கேஸ் ஓட்டு உள்ள ஓடாங்க, அப்புறம் ஊழல் பண்ணல என்ன அர்த்தம்? திரு விஜய் அவர்கள் இன்று அவருடைய விழாவிலே வழக்கம் போல அதிமுகத்தை மட்டம் தட்டி குறை சொல்லி ஊழல் கட்சி என்று சொல்லியதாக நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அப்படி சொல்லி இருந்தால் ஏற்கனவே நாங்கள் சொன்ன பதில் அதுக்கு உள்ளது அவ்வளவுதான். அவருக்கு கேட்டிருக்கிறோம், நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின் அவருடைய மருமகன் ஆதவர்ஜனா அவருடைய மாமனார் அவங்களாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களா? நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுகிறோம். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர் ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுது. ஓட்டுரிமை இல்லாதவங்க வேணா இருப்பாங்க, யாராவது சின்ன பிள்ளைங்க படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு. ஓட்டுரிமை இருக்கவங்க எல்லாம் எல்லாமே அதிமுக தான் ஆதரவு கொடுப்பாங்க. சடக்குன்னு ஐயா வேற ஒரு விஷயத்தை கொண்டு போறார் செங்கோட்டை அண்ணாச்சி. ஊழலை ஒழிச்சா அவர் ஊழல்காரன் சொல்றிய. நீங்க பிரதமர் வந்தாரு, மேடையில எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் ஏதாவது இருந்துச்சா? ஆனா எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போறோம் சொல்றிய. நான் பாருங்க அங்கதான் இருக்கேன், படத்தை எம்ஜிஆர் பையில வச்சுக்கோங்கள. என்ன கதை விடுறிய நீங்க? எங்களுக்கும் பேச தெரியும் அப்படிங்க. இதற்கு முன்னாலே நான் கழகத்திலே இருக்கின்ற போது புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை எந்த இடத்தில் இருந்தது, நான் குரல் கொடுத்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அவர்கள் படங்கள் இப்போது வால்போஸ்ட் தட்டியிலே வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சி NTA கூட்டணியில் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை. இருபுறம் பாரத பிரதமருடைய படம் ஒருபுறம் இவர் படம் தான், எடப்பாடியுடைய படம் தான் இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்து செல்கிற, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்க போகிறார்? ஆகவே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு. கோவையில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஒருவர் அழைத்து வந்துதான் இங்கே மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும் என்பதை அந்த கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை முதல் தெரிந்து கொண்டு இங்கே ஒருவரை துணிந்து போட முடியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி கழகத்தை பணியாற்ற முடியும் என்பதை உங்கள் மூலமாக நான் கேள்வியாக வைக்கிறேன். அப்படியே சடக்குன்னு இங்கே ஒருத்தர் ஐயா வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஓடிப்பிட்டிய, உங்களை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, திருப்பி நீங்கள் வாட்டுக்கு சைடில் உள்ள ஊந்தி எங்களை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு செல்லூர் அண்ணாச்சி வேதனைப்படுத்தார்லா. அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்போ அவர் செல்லா காசு, அவர் பேச்செல்லாம் நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையே எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்கே யாருமே ஏற்றுக்கிறாதனால அங்கே போயிருக்காரு. ஒரு இவ்வளோ நாள் கழித்து போய் சேர்ந்துருக்காரு. அவரை பற்றி பேசுவது, கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்கிறீங்க. எல்லாருமே மறந்துடுறாங்க. எங்கள் கட்சியிலேருந்து 1000 பேர் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு அவன் பதவியை பெறுவாங்க, அவன் சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார், நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க. நான் சொல்கிற கேளுங்க, செங்கோட்டையன் பேச்செல்லாம் ஒரு இதே இல்லை. அது சும்மா போகிற போக்கில் ஏதாச்சும் பேசுறது. சும்மா இருங்க சார். செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது, எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊரில் காணாமல் போனாலும், ஊரில் திருவிழாவுக்கு காணாமல் போனாலெல்லாம் போய் பேசிக்கிட்டு விடுங்க. நீங்கள்
அப்படியே இன்னொரு விஷயத்தை அவர் உண்மையிலே அக்கறையோடு தான் சொல்கிறாரு. பட்ஜெட்டு போட்டியில் இந்த வேலை வெட்டி இல்லாமல் இந்த புள்ளக்கார ஊரம் பாவம் சுற்றிட்டு அடக்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு எங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் என்னென்னமோ பேசுகிறீங்க. கடைசியில் இங்கே ஒன்றுமே இல்லை, கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க மாட்டோங்க. 16வது ஊதியக்குழு என்னன்னா திடீர்னு குறைச்சி போட்டு என்னென்னமோ திட்டுறாரு. வாங்கிக்கோங்க. அதிலும் குறிப்பாக பெரும் சவாலாக இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம். படித்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் பல லட்சம் பேர் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் வேலைக்காக. மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு செல்கிறார்கள் வாழ்வு தேடி, வேலை தேடி. அவர்கள் குறித்து பட்ஜெட் மௌனம் சாதிக்கிறது. தூர நோக்கு என்றால் பட்ஜெட் உள்ளூர் தொழில்களை பாதுகாக்க வேண்டும். தன்னியல்பில் உள்ளூர் தொழில் வளர வேண்டும். அது தற்சார்பில் தான் வளரும். சிறு தொழில், மரபு தொழில், பண்பாட்டு தொழில், கைத்தொழில் என்று பல தொழிலும் நாடு கடந்த நிறுவனங்களால் அழிந்து விட்டது. எனவே இந்த தொழிலை பாதுகாக்கிற எந்த முயற்சியும் பட்ஜெட்டில் வெளிப்படவில்லை. வாரா கடன் பற்றி இந்த பட்ஜெட் எதுவும் பேசவில்லை. இந்த பட்ஜெட் தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறது. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டிய உரிய நிதி அது குறித்து மௌனம் சாதிக்கிறது. பட்ஜெட் கடந்து செல்கிறது. எனவே மாநிலங்களின் கூட்டு சேவையை கருத்தில் கொள்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. சுருங்க சொன்னால் இந்த பட்ஜெட் கிரேக்க இலக்கியத்தில் வருகிற பண்டாரா பாக்ஸ். அதை திறந்தால் தீமைதான் வரும். தடக்குன்னு நைனாரா நாச்சிக்கு குவாம் வந்துருச்சு. என்ன ஒண்ணுமே இல்ல, 1.25 மணி நேரம் தன்னால அந்த அம்மா வாய்ச்சிருக்கு. அது பட்ஜெட் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் சொல்லிவிட்டேன். ஆமாம், எனக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறம் உங்களுக்கும் ஓட்டையை கிடைக்காம ஒன்றும் இல்லாமல் பெறுவி அப்படின்னு சமவிட்டு தான் இருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் போடுறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தனியாக பட்ஜெட் போடுறீங்களா? பட்ஜெட் போடும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க. அதன் பிறகு அந்த பட்ஜெட்டுடைய உள்ள உள் அமைப்புகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, எந்தெந்த மாவட்டத்திற்கு. உதாரணம், ஒரு மருத்துவக் கல்லூரி 10 மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அது இந்தந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அலாட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கடந்த ஆண்டை விட 10% அதிகமாக 12,20,000 கோடி ரூபாய் இன்றைக்கி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கடந்த பட்ஜெட்டை விட இன்றைக்கி 10% கூட. அது மட்டும் உலக அளவில் இவ்வளவு பணம் இன்றைக்கி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் நம்முடைய இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சியையும் வளத்தையும் இன்றைக்கி எடுத்து காட்டுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்குது. அவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியே தைலாவரத்துலேருந்து பெரிய ஐயா சொல்கிறாங்க, மாம்பழத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் அடக்கு. அங்கேருந்து ஒரு தம்பி சொல்கிறான், மாம்பழம் எங்ககிட்ட தான் இருக்குது, பத்தலமாக இருக்குது, அழுகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறிய அப்படின்னு ஐயா விரக்தியில் கேட்கார். 24ஆம் தேதி தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எந்த நிலையில் ஒரு பிரிவினர் நான் சொன்னேன் சொல்லணும் அவங்க எங்களுக்கு மாம்பழம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே எப்படி தீர்ப்பு 24ஆம் தேதி வரும்போது அதுக்கு முன்னாலேயே மாவட்டத்தின் முக்கியமாக சில பேர் சில பதர்கள் எம்பி குறித்து நாங்கள் பதர்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். உஷாருக்குள்ளே போகிறோம். இந்த 2 வீலர் முந்தியெல்லாம் கவனமாக ஓட்டணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அந்த 2 வீலர் பாருங்க திடீர்னு மேலாக தூக்கிட்டு போகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாக்கு தூக்குது, திடீர்னு வளைஞ்சு போகுது. கோயம்புத்தூரில் ஒரு இப்படி தான் வண்டி ஓட்டிருக்கா. எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, வண்டிக்கு தான் பிரச்சனை நினச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஓட்டினவனுக்கு தான் பிரச்சனை. ஓடிட்டான்ல, பார்த்து ஓட்டுங்க. வழக்கமாக சொல்கிறதா,
பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தோடனே புள்ளைக்காடுகளை கையை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அந்த வண்டி போனதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போங்க. எம்புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கோழிக்கோட்டில் சடக்குன்னு ஓடிடுச்சு. நல்ல வேளை அப்படி ஒரு பஸ் வந்துச்சு. அந்த புள்ள ஒரு அந்த கேப்பில் சடக்குன்னு நின்று தப்பிச்சிருச்சு. லேசாக தட்டியிருந்தா என்னத்துக்கு ஆகிருக்கும்? புள்ள இருந்திருக்காதுல்ல. பெற்றவங்களுக்கு யோசனையே இல்லையே உங்களை என்ன செய்ய. அதாவதுங்க, மனிதர்களுக்கு மனிதர்களே மடத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மாடுக பாவம் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கும். நீங்கள் மாடு வரும்போது என்ன செய்யணும்? தயவு செஞ்சு ஒதுங்கிடணும். ஏன்னா அதுக்கு தெரியாதுல்ல, அது ஏதோ ஒரு படபடப்பில் வந்திருக்கும். மத்திய பிரதேசத்தில் இப்படி தான் ஓடியாந்துருக்கு. ஒரு ஐயா என்ன பண்ணிருக்காரு, நான் நிற்கிறோம்ல தள்ளி போன்ற மாதிரி நின்றுப்பார் போல் இருக்கு. சடசடன்னு இழுத்துக்கொண்டே அடித்து மூஞ்சி முறையெல்லாம் பேந்து வச்சு அவருக்கு. இப்போ காயத்தோடு கிடக்கார். இந்த விலங்குகள் வரும்பொழுது ஒரு ஸ்டெப்பு பேக் அடித்து பின்னாடியே இருங்க. இது என்னடா முருகனுக்கு வந்த சோதனை அப்படின்னு தைப்பூச திருவிழாவில் எப்பா முருகா என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைடா குமரா கந்தா அப்படின்னு ஒரு அம்மா அப்படியே நிமிர்ந்து கும்பிட்டு கீழே பார்த்தா அதுக்கப்புறம் ஓன் அழுகுது. பக்கத்தில் இருக்க ஊரா ஆகா முருகன் ஏதோ அருள் புரிஞ்சுட்டான் போல் இருக்குன்னு நினைச்சு பார்த்தா கழுத்துல இருந்த செயினை அத்துட்டு போயிட்டாங்க. முருகா இதுதான் அவன் பக்தி அப்படின்ற மாதிரி அழுதுருக்கு. என்ன செய்ய கவனமாலாம் இருந்திருக்கணும். நீங்கள் முருகன் இதுக்கெல்லாமா பாதுகாப்பு கொடுப்பாரு? எத்தனை சாரம் போட்டுனீங்க? தாலி செய்யறா இல்ல சைனா? தாலி செய்யறா சைனான்னு கேக்குறா. எவ்வளவு நகை? 3 சவரமா? அப்படியே நேரம் அழகிய உலகத்துக்குள்ளே போகிறோம். இந்த அமெரிக்காவில் கிராமி விருதுன்னு ஒரு விருது கொடுப்பாங்களா, அந்த விருது கொடுக்கும்னா இந்த ரெட் கார்பெட்டில் நடக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்களாம். அதில் வாரங்கன்னா கெட்ட ஆட்டம் போடுவாங்க போல் இருக்கு. விருதுனாலே ஆட்டம் தானே, சந்தோஷம் தானே. அந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கே பல பேர் அமெரிக்காவுக்கு விருப்பாங்க போல். வாங்க நாம் ஒரு விட்டு பார்த்துட்டு நாமளும் ஒரு ஆட்டத்தை போடுவோம். அடுத்து இங்கே மட்டும் இல்லைங்க, பொலிவியாவிலையும் லாபாஸ் கார்னிவல் அப்படின்னு ஒரு கார்னிவல். இந்த கார்னிவல் விழா வந்துட்டாலே ஒவ்வொரு ஏரியாவும் களை கட்டுமா. பாருங்க, அமெரிக்காவில் ஆடின ஆட்டத்தை பொலிவியாவில் கேட்டு பொலிவியாவில் ஆடின ஆட்டம் இந்தியா வரைக்கும் கேட்குறா. பார்த்துக்கிடுங்களேன் பாருங்க. அடுத்த விஷயத்தில் அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட